எல்லா பேருக்குமே ஒரு ஆர்வம். எந்த வருஷம் பிறந்தாலும் உடனே யூடியூப் எடுக்க வேண்டியது, ராசி பலன் போட வேண்டியது. அப்போ ராசி பலன் அப்படிங்கிறது சாத்தியமா, அது ஒத்து வருமா, சரியா இருக்குமா? டெய்லி காலையில் ஏதாச்சும் ஒரு டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த ராசி நேர்களே அந்த ராசி நேர்களே உருட்டிகிட்டே இருக்கிறாங்களே, இது உண்மையா? அல்லது ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்குதா? நம்ம பார்க்க வேண்டியது இது சாஸ்திரமாக எப்படி சொல்லுது, ஜோதிட சாஸ்திரமாக எப்படி சொல்லுதுன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் இந்த வருஷம்னு சொல்லி சொல்றதுக்கான ஆலோசனைகள் அதில் இல்லை. பொதுவாக இந்த கிரகங்கள் இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களால் பார்க்கப்படும், பாதிக்கப்படும் இப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இவங்க பொதுவாக மக்களை ஈர்க்கிறதுக்காக இந்த ராசினியர்களே அந்த ராசினியர்களையும் சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்றது இப்போ கொஞ்சம் மாறுபட்ட கருத்தா இருக்கலாம், இருந்தாலும் நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க தெருவிலேயே உங்க ராசியில இன்னும் 2 பேர் இருப்பாங்க, அவங்களும் நீங்களும் ஒன்னாவே இல்லை. அவர் வேற ஒரு பிரச்சனை இருப்பார், நீங்க வேற ஒரு பிரச்சனை இருப்பீங்க. அப்புறம் எப்படி 2 பேருக்கு ஒரு பலன் ஒரு வருஷம் நடக்கும்னா கண்டிப்பா சாத்தியம் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க ஜோதிடத்துக்கு புதுசா இருந்தால் ஒவ்வொரு ராசிகள்லையும் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ராசிகளுடைய பேரை தெரிஞ்சுக்கணும். நீங்க கூகுள்ல ராசிகள் பெயர்கள் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுங்க. அந்த கட்டத்துல மேச ராசி எது, ரிஷப ராசி எது அப்படின்னு சொல்லி கட்டங்களுக்கு பேர் தான் அந்த ராசி அது இருக்கும். அதை எடுத்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எந்தெந்த ராசிகள்ல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்களுடைய லைஃபை இந்த வருஷம் என்ன செய்ய போகுதுன்றதை கண்டுபிடிக்க உதவும். நான் உங்களுக்கு சொல்றது ஈஸியா புரியும் நினைக்கிறேன். புரியாட்டினா இந்த வீடியோவை திருப்பி ரீவைண்ட் பண்ணி ஒரு தடவை கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது கட்டங்களுடைய பெயர், அடுத்து அந்த கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இப்ப சனின்ற கிரகம், ராகுன்ற கிரகம், கேதுன்ற கிரகம், அடுத்து குருன்ற கிரகம், இந்த 4 கிரகங்கள் இப்ப கரண்டா எங்க இருக்க போகுதுன்றதை வச்சுதான் இப்ப என்ன நடக்கும் என் லைஃப்ல அப்படின்றது.